ஒரு நரி எரை தேடி அலையுது. அங்க மீன் முள் இருக்கு. மோந்து பார்த்தா கெட்ட வாடை. கொஞ்ச தூரத்துல 2 கரடி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அங்க மீன் குவியலே இருக்கு. நைஸா போய் வேலியில இருந்த ஒரு மீன் எடுத்ததும் 2 கரடியும் நரிய துரத்துதுங்க. உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி வரப்போ கையில இருந்த மீன் கீழே விழுந்துடுது. உசுறு பொழைச்சா போதும்னு ஒரு மரப்பொந்துல ஒளிஞ்சிக்குது. அங்க இருந்த முட்டைய லபக்குன்னு முழுங்க வாயில போட்டதும் முட்டையில இருந்து ஒரு குருவி குஞ்சு வெளியில வருது. கீழே துப்புனதும் அது ஆசையா கிட்ட வரப்போ இந்த நரி எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருது. ஆனாலும் அந்த குருவி குஞ்சு கத்திட்டே இருக்கு. மனசு கேட்காம மரத்துல இருந்த புழுவை எடுத்துட்டு போய் குருவிக்கு கொடுக்குது. நரி திரும்பி வந்த சந்தோஷத்துல குருவி துள்ளி குதிக்குது. நரி எங்க போனாலும் குட்டி குருவியும் ஃபாலோ பண்ணுது. அடே குட்டி பயலே, நடக்காதடா, நீ பறக்கணும்னு சொல்லி ஒரு பாறை மேல நின்று குருவிக்கு பறக்க ட்ரைனிங் கொடுக்குது. ஆனா பாவம், அதுதான் கீழே விழுந்துருது. இதெல்லாம் பார்த்த குருவிக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஆனாலும் நரி தம் முயற்சியை கைவிடாம குருவிக்கு பறக்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்த குருவி அது பின்னாடியே குதிச்சு குதிச்சு போறப்போ தன்னையே அறியாம பறக்க ஆரம்பிக்குது. வேகமா நரிக்கிட்ட போய் நான் பறந்துட்டேன் பாத்தியான்னு அழகா சொல்லி சந்தோஷப்படுது. ஒன்னா இற தேடுறது தூங்குறதுன்னு நரி குருவிக்கு அப்பாவாவே மாறிடுச்சு. இப்ப குருவி வளர்ந்துருச்சு. நரி குருவிக்கு சாப்பாடு தந்த காலம் போய் குருவி நரிக்கு சாப்பாடு தேடி தருது. ஒரு நாள் தூங்கி எழுந்த நரி குருவியை காணும்னு பதறி போய் எல்லா இடமும் தேடி அலையுது. ஒரு மரத்து மேல இருந்த கூட்டு பக்கத்துல குருவி நிக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம நரி போயிடுது. நைட்டு நரிய தேடி வந்து நரி பக்கத்திலேயே குருவி தூங்கிடுது. இப்போ அடுத்த நாள் அந்த கரடிங்க இருக்க இடத்துக்கு போய் சத்தம் போடாம மீனை எடுத்துட்டு பறந்து வந்துடுன்னு நரி சொல்லிட்டு இருக்கப்பவே கரடிங்க வந்து துரத்துதுங்க. நரியால வேலியை தாண்ட முடியல. ஆனா குருவி நரிய தூக்கி தாவ ஹெல்ப் பண்ணுது. ஆனாலும் 2 கரடியும் சிரிக்குதுங்க. ஏன்னா அதுதான் டெட் எண்ட். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தா ஃபால்ஸ் தான் இருக்கு. குருவி மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். வா போகலான்னு குருவி நரிய இழுக்குது. ஆனா நரி குருவி எப்படி இந்த வெயிட்டை தாங்கும்னு யோசிச்சுட்டே இருக்கு. சரின்னு கிளம்பிடுது. ஒரு கட்டத்துல குருவியால வெயிட் தாங்க முடியாம கஷ்டப்பட்டு பறக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நரி குருவி காலில் இருந்து தான் கையை எடுத்து கீழே விழுகுது. அப்போ டக்குன்னு ஒரு குருவி பறந்து வந்து நரிய காப்பாத்திடுது. பார்த்தா பெரிய குருவி போய் நதியில இருந்து ஃப்ரெஷ்ஷான மீனை எடுத்துட்டு வந்து நரிக்கு கொடுத்துட்டு போகுது. குட்டி குருவி நரிக்கு பாய் சொல்லிட்டு பெரிய குருவியோட அது கூட்டத்தோட பறந்து போயிடுது. இதெல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த நரி ஃபால்ஸ் மேல இருந்து கடிங்க கத்துற சவுண்டு கேட்டு, டே கடிங்களா, இங்க பாருங்கடா ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொல்லி மீனை காமிச்சு காமிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.